தான் போடுது இல்லையா, 5ஆம் தேதி தான் போடுது. அதாவது கர்த்தர் உயிர் தேர்ந்த நாள். அந்த நாள் ஆண்டவர் உயிர் தேர்ந்த அந்த நாள் மாலை வேளையிலே ஆண்டவர் தம்மை சிஷ்யர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை என்றாலே கர்த்தருடைய நாள், வாரத்தில் முதலாவது நாள். ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை. நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை. கர்த்தருடைய நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை. ஏன் அந்த கர்த்தருடைய நாள் என்று நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சீஷர்கள்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, கர்த்தருடைய நாளிலே அப்படின்னாக்கா அவர் உயிர்த்தெழுந்த நாள். அப்போது கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள் தான் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் சனிக்கிழமை தான் ஆராதிப்பாங்க. அப்போ அந்த உயிர்த்த நாள் மிகவும் முக்கியம் என்பதை வாரத்தின் முதல் நாளாகும், கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளாகும் இது இருக்கிறபடினால இந்த நாள் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. சீஷர்கள்லாம் மேக்சிமம் அதிகமாக இந்த உயிர்த்தெழுந்த நாள்கள் தான் ஆண்டவரை பற்றி அதிகமாக பிரசங்கம் பண்ணாங்க, சுவிசேஷம் அறிவித்தாங்க, முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் வரும்போது நம்ம தேசத்தில் அவங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் லீவ் கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியுமா? இப்போ தான் சனிக்கிழமை ஸ்கூல் நடக்குது. கவர்மெண்ட்லேயும் சரி ஸ்கூல்லையும் சரி எல்லாமே சனி நேரம் லீவ் கொடுப்பாங்க. சனிக்கு என்பதை நமக்கு ஓய்வு நாளாகும், ஞாயிற்றுக்கிழமை என்பதை ஆண்டவரை ஆராதிக்கிறது நாளாகும், அவருடைய நாளாக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க இல்லையா? சரி, இப்போ எல்லாம் மாறி போச்சு. அப்புறம் ஆஃப் டே ஆச்சு, இப்போ ஃபுல் டே ஆச்சு. இப்போ இங்கே பார்க்கும்போது சனிக்கிழமை ஓய்வு நாளாக இருக்கிறது. அந்த நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளாக இருக்கிறது. ஆக கர்த்தருடைய நாளில் என்ன பண்ணணும், நம்ம கூடி வந்திருக்கிறோம். அது உயிர்த்தெழுந்த நாளாக இருக்கிறது இல்லையா? அது ஜெயம் எடுத்த நாளாக இருக்கிறது. ஜெயம் எடுத்த நாளாக இருக்குது. நம்மளை உயிர்ப்பித்து கொடுக்கிற நாளாக இருக்கிறது. அப்போ இங்கே பார்க்கும்போது 19ஆம் வசனத்திலே வாரத்தின் முதல் நாளாகிய, வாரத்தின் முதல் நாள் என்ன? ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா? சரி, இன்னைக்கு கடந்த வாரம் மாலையிலே நடந்த சம்பவம், அந்த நாட்கள் கடந்த வாரத்தில் மாலையிலே நடந்த சம்பவம் உங்கள் மதிலே அந்த வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன், கவனிக்கலாம். ஆக வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலேயே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினாலே கதவுகள் பூட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். என்ன சொன்னார்? உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராகவே. அவர் முடிக்கும் போது கூட சமாதானம் பார்த்தா பேச முடிச்சார். இப்போ ஏன் ஆண்டவர் நின்று அங்கே சமாதானம் என்று சொல்ல வேண்டும் பார்க்கும்போது, இயேசுவை அவர்கள் பிடிக்கும் போது எல்லா சீஷர்களும் ஓடிட்டாங்க, எல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க, எல்லாருமே சிதறடிக்கப்பட்டாங்க, எல்லாரும் மேக்சிமம் ஓடிட்டாங்க இல்லையா? சரி, ஏன் அப்படின்னு ஒரு பயம். இயேசுவை பிடித்து சிலுவிலை அறையப்பட்டு அவர் மரித்ததெல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. அடுத்தது இவர்கள் நோக்கம் என்னவா இருக்கும், அவரோடு கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் பிடிக்கணும், அவங்க அத்தனை பேர் பிடிக்கணும் என்று சொல்லி ஒருவேளை அங்கே இருக்கிற பரிசேயர்கள் வேதபாரகர்கள் எல்லாம் ஒரு முடிவெடுத்திருக்கலாம், நம்மளையும் பிடிப்பாங்க என்று எண்ணத்தினாலே இங்கே சீஷர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு வீட்டுக்குள்ளே அவங்க கதவு போட்டுட்டு உள்ளே உட்காந்துருக்கிறாங்க, கதவு சாத்திட்டு உள்ளே இருக்கிறாங்க. எதுக்கு? யூதருக்கு பயந்ததினால். அங்கே இருக்கிறது கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால். அப்படின்னா அங்கே இருக்கிற யூதர்கள் எல்லாருமே இவங்களை பிடிச்சு என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் இயேசுவை சிலுவையில் அறைந்தது போல இவர்களும் கொன்று போட்டு விடுவாங்க சொல்லி பயத்ததினாலே தலைவருக்கே இந்த நிலைமை, குருவுக்கே நிலைமை. அவர் இருக்கும்போது தைரியமாக இருந்தோம், தைரியமாக போனோம், சாப்பிட்டோம், பிசாசு ஓட்டணும், மற்றவங்களை மிரட்டணும், எல்லாரும் பயந்தாங்க, எல்லாரும் கீழ்ப்படிந்தாங்க. இப்போ அவரே சிலுவையில் ஏற்றிட்டாங்க, நமக்கு என்ன நிலைமை வருமே சொல்லி பயந்து அவங்க ஒரு இடத்துல கூடியிருக்கிறாங்க. அடுத்து என்ன செய்துன்னு தெரியவில்லை. இப்படி ஒரு பயம் அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நம்ம குடும்பத்தில் ஒரு தலைவராக இருக்கிறனால் நம்ம தைரியம், நம்ம குடும்பத்தில் அப்பா இருக்கிறனா தைரியம் இல்லையா? சின்ன பிள்ளைங்களுக்கு அப்பா கூடவே இருந்த தைரியம். அப்பா போயிட்டு 1 மாதம் ஆகுது, 2 மாதம் வரலனாக்கா ஒரு பதட்டம் இல்லையா? வீட்டாமகளும் பதட்டம் தான் இருக்கணும் இல்லைங்க, எப்போ வருவீங்க கேட்பாங்க வந்து. அப்போது வீட்டு தலைவர் ஒருத்தர் இருக்கும்போது அவங்களுக்குள் லீடர். நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ. அப்போ அங்கே பார்க்கும்போது அங்கே ரொம்ப எக்கோ அடிக்கிறது. அங்கே பார்க்கும்போது அப்போ ஒரு தலைவர் இருக்கும்போது அது கீழே இருக்கிற மற்றவங்க எல்லாரும் தைரியமாக செயல்படுவாங்க,
தலைவர் பிடிச்சிட்டாங்கன்னாக்கா அடுத்தடுத்து அவங்க நிலைமை எப்படி ஆகும் தெரியாது இல்லையா. அப்போ இங்கே யூதர்கள் வந்து அவரை பிடித்து அவரை சிலுவையில் அறைதனால இவங்களுக்கு பெரிய ஆபத்து வரும் என்று சொல்லி பயந்து அவங்க ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க இல்லையா. சரி, ஆனால் ஆண்டவர் அதுக்காக தான் மரித்தாரா? பல பல நாட்கள் பல காரியங்கள் சீஷர்களுக்கு 3.5 வருஷம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தார். 3 வருஷம் பல காரியங்களை பேசினார். தான் மறிக்க வேண்டியது குறித்து கடைசி நேரத்தில் சொன்னார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார். அதுக்கப்புறம் உலகத்துக்கு உங்களை அனுப்ப போகிறேன் என்று சொன்னார். இத்தனையும் போதித்த ஆண்டவர் அவர் வார்த்தைகளை கேட்டவங்க இப்போ அவர் பிடிச்ச உடனே எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஸோ பயம் வரும்போது எல்லாமே மறக்க செய்யுது சில நேரத்தில். இது ஆமாம், இவங்க மிகவும் பயந்துட்டாங்க. ஏன்னா அவருக்கு சிலுவை மரணம் என்பது ஒரு கொடிதான மரணம் இல்லையா. அப்போ அதை பார்த்த உடனே இவர் எல்லாவற்றையும் இவங்க மறந்துட்டாங்க. ஆண்டவர் அந்த சூழ்நிலை தான் அவங்க நடுவே போய் நிற்கிறார். அவங்க நடுவே போய் நிற்கிறாரு. பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே அவர் உள்ள போகிறார். அதுதான் அந்த உயிர் தேர்ந்த வல்லமை. அது ஒரு மகிமையின் சாயலாக இருக்கிறது. அது என்ன சாயல? ஒரு மகிமையின் சாயலாக இருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது அது திடீர்னு வருகிறாரு. அந்த வருகை அதான் ரகசிய வருகை சொல்லுவா. அப்படி வரும்போது நாம் சரீரத்தில் இருக்கிற நாமும் அப்படிப்பட்ட மகிமையின் சாயலில் தான் நம்ம பரலத்துக்கு போவோம். மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அவங்களுக்கு அந்த புதிய சரீரம் கொடுக்கப்பட்டாக்கா அந்த மகிமையின் சரீரம் கொடுக்கப்படும். அவர்கள் மேலே போவாங்க. உயிரோடு இருக்கிற நாம் அப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம். எப்படி என்றால் இப்போ இயேசு கிறிஸ்து உள்ளே பூட்டியிருந்த வீட்டுக்குள்ளே உள்ள வரார். அப்படியே உள்ள வரார். வந்த பிறகு காமிக்கிறாரு. கையை காமிக்கிறாரு, காலை காமிக்கிறாரு, அடுத்து அங்கே விழாவை காமிக்கிறாரு இல்லையா. எல்லாமே எல்லாம் அப்படி இருக்கிறது. ஆனால் பூட்டி இந்த வீட்டுக்குள்ளே வருகிறார். அது ஒரு மகிமின் சாயல், உயிர்த்திந்த வல்லமையுள்ள சாயல். அந்த வல்லமையின் நமக்கு அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது அது நமக்கு கிடைக்கும். மரித்தவர்கள் உயிரோடு எழும்புறது அந்த சாயல் நம்ம பெறுவாங்க இல்லையா. இப்போ அந்த சாயல் தான் உள்ளே வருகிறார். அந்த சாயல் இருக்கும்போது எங்கே நம்ம உள்ளே போகலாம் வரலாம். ஆனால் அதே சரீரம் தான் அப்படி இருப்பாங்க. சரி, இப்போ இங்கே பார்க்கும்போது அவங்க பார்த்து பயப்படுகிற சூழ்நிலையிலே அவங்களுக்கு நடுவே நின்று என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். இப்போ என்ன இல்லை அவங்களுக்கு? ஆமாம், அவர் இருந்தார், தைரியமாக இருந்தோம், எல்லா இடத்துல போனோம், நமக்கு உணவு கொடுத்தாரு, படுக்கிற இடத்துக்கு ஒன்று பயம் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ அவங்க பயத்திலும் கலகத்திலும் இருக்கிறாங்க. ஒரு பயத்திலையும் கலகத்திலும் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அத்தனையும் மறந்த நிலைமையிலே இவர்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதபடிக்கு இவங்க பயத்திலும் கலகத்தில் இருக்கிறபடியால் தான் ஆண்டவர் அவங்களுக்கு நடுவே நின்று போய் என்ன சொல்றாரு? சமாதானமே என்று சொன்னார். சமாதானம் என்று சொன்னார். அவர் உயிர் தெரிந்த பிறகு ஆண்டவர் அவங்களோடு பார்த்து பேசுகிற வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகவே. அப்போ ஒரு மனிதனுக்கு முதலாவது என்ன வேண்டும் என்றால் சமாதானம் வேண்டும். என்ன வேண்டும்? சமாதானம் வேண்டும். சமாதானம் எங்கே இல்லையோ அங்கே பயமும் கலக்கமும் நடுக்கமும் இருக்கும். புரியுதுங்களா? ஆகவே அந்த இடத்துல ஒரு சமாதானம் வர வேண்டும். சமாதானம் எங்கே வருகிறதோ அங்கே சந்தோஷம் வரும், அங்கே சந்தோஷம் வரும். சரி, அப்போ இங்கே பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு அவங்க நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறாரு. அடுத்து 20ஆம் வசனம் பார்க்கும்போது அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவளுக்கு காண்பித்தார். பாருங்கப்பா, நான் தான் பயப்படாதீர்கள், நான் தான் வந்திருக்கிறேன். சமாதானம் சொல்லி என்ன பண்றாரு? அவங்க நம்பும்படி அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும்படி என்ன பண்றாரு? இங்க காண்பிக்கிறாரு. ஒரு தைரியம் வர வேண்டும் இல்லையா? அப்ப சமாதானம் வந்தாதான் அங்க தைரியம் வரும். ஒரு அப்பா அப்படி மூச்சு விடணும். ஏன்னா இப்பதான் தைரியம் வருதுடா. எதுக்கு? பயத்திலையும் கலகத்திலையும் நடுக்கத்தில் இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் நமக்கு ஒரு சமாதானம்ப்பா என்று சொன்னால் சமாதானம் இருங்க, பயப்படாதீங்க என்று சொன்ன என்ன ஆகும்? ஒரு தைரியம் வரும். இப்போ அவங்களுக்கு என்ன வேண்டும்? தைரியம் வேண்டும். புரியுதா? அப்போ அந்த தைரியம் கொடுக்கிற ஆள் வேண்டும். அப்பா சொல்ல பார்த்து சொல்லுவார், பயப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா, நீ தைரியமாய் என்று சொல்லுவோம் இல்லையா? பயப்படாதே. அப்பா நடுவே நின்று வந்து சொன்ன உடனே பிள்ளைகள் என்ன இருக்கும்? அந்த தைரியம் வரும். அப்போதான் அங்கே சமாதானம் வரும்.
ஸோ அப்போ நின்ன உடனே ஒரு சமாதானம், நின்ன வார்த்தை பேசின உடனே சமாதானம் வரும். அந்த சமாதானம் உள்ளே வந்தால் தான் அடுத்தது தைரியமே வரும். எங்கள் அப்பா பார்த்த பிறகு தான் எனக்கு என்ன ஒன்றுது, ஒரு தைரியமே வந்தது இல்லையா? பிள்ளைங்களை சொல்லுவாங்க, நம்மளும் சொல்லுவோம் வந்து அவர் பார்த்த உடனே. அப்போது அங்கே வந்தோன்னு அங்கே ஒரு பார்த்துன்னு பயப்படாதேம்மா, சமாதானமாக இரு அப்படி சொன்னோம்னே அந்த சமாதானம் தான் அவங்களுக்கு தைரியம் கொடுக்குது. அப்போ இங்கே பார்க்கும்போது 20ஆம் வசனத்திலே அவர் காமிக்கிறார், பாரு எல்லாம் பாரு, உனக்கு எல்லாம் இருக்குது. நம்ம சொல்லுவோம் சில காரியத்துக்காக பிள்ளைங்களை ஏக்கத்துக்காக பார்க்கும்போது அதெல்லாம் இருக்குமா, இதெல்லாம் இருக்கு காமிப்போம். அவர் சொல்கிறார், தன்னையே காமிக்கிறார், பாரு விழாவை பாரு, என் கைகளை பாரு, நான் தான்ப்பா, பயப்படாதே, நான் தான் அப்படி சொல்கிறார் இல்லையா? சரி, அடுத்த வசனம் பார்க்கும்போது இயேசு மறுபடியும் பார்த்து சொல்கிறாரு, இயேசு மறுபடியும் அவர்கள் நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகவே. என்ன சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகவே மறுபடி சொல்கிறார். அப்போ ஒரு தடவை சொன்ன ஆண்டவர் மீண்டும் அவர் சொல்கிறார் என்றால் அந்த அளவுக்கு பயத்தில் இருக்கிறாங்க என்று அர்த்தம். ஹலோ, யாருன்னா பயத்தில் இருக்கிறீங்களா? ஆண்டு உங்களுக்காக தான் பேசுறாரு. அவர் உயிர் தெந்த வல்லமை உள்ள ஆண்டவர், மரணத்தை ஜெயித்த ஆண்டவர். அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்றுனா பார்த்து சும்மா இருக்க மாட்டார், தைரியமா இருப்போம். அன்று சீஷரை திடப்படுத்தினாரு, சீஷரை தைரியப்படுத்தினாரு. அல்லேலூயா. எந்த காரியத்துக்கு பயப்படாதீங்க. ஊழியம் செய்கிற காரியம் வந்தாலும் சரி, குடும்ப காரியம் வந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்தார், அவர் மரணத்தை ஜெயித்தார். ஆகவே நாமளும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய சீஷராக இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம், அவர் ரத்தத்தோடு உடன்படிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும், ரத்த பந்தத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் நமக்குள்ள இருக்குது, அப்பாவை ரத்தம் தான் எனக்குள்ள இருக்குப்பா. அல்லேலூயா. ஆகவே ரத்த சம்பந்தப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். ஆக நமக்கு தைரியத்தை கொடுக்க முடியுதான் ஆண்டவர் இந்த நாள் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இது எருசலேமில் நடந்த இந்த சம்பவம் ஆண்டவர் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது நமக்காகவும். சரி, நமக்காக தான் இல்லையா? அப்போ அடுத்து பார்க்கும்போது மறுபடியும் அவங்கள பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகவே. அதுக்கு பிறகுதான் சொல்றாரு, பிதா என அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். இப்ப எங்கேயும் போகாதபடிக்கு அவங்க வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடைக்கிறாங்க பயத்தினால. ஆண்டவர் 3 வருஷம் அவங்களுக்கு எல்லா காரியத்தை கற்றுக் கொடுத்தாரு. பிதாவுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக, பிதாவுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாகவே, இல்லை எங்கும் சுவிசேஷம் கடந்து செல்ல வேண்டும் அநேக காரியங்கள் போதித்திருந்தாலும் இவர்கள் பயத்தினாலே வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, ஒன்று செய்ய முடியல. சில நேரத்தில் பயத்தினாலே எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் கடன்காரனுக்கு பயப்படும், வேற மற்ற வியாதிக்கு பயம், ஐயோ எங்கேயும் போக முடியாது, என்னென்னக்கும் பயப்படுறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாள் இந்த வார்த்தை உங்களுக்கு பேசப்படுகிறது. ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம், தெரியாது, கர்த்தர் தான் உங்களுக்கு பேசுகிறார். அல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்கும்போது அப்பதான் சொல்கிறாரு, பிதா என அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அல்லேலூயா. சரி, யாராவது ஊழியத்துக்கு போகிறதுக்கு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? தைரியமாக போங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்காகவே பேசப்படுகிறது. ஐயோ அங்கே போனால் என்ன செய்வாங்க, அங்கே மிரட்டுறாங்களே, அதெல்லாம் இடிக்கிறாங்களே, அடிக்கிறாங்களே, நீங்கள் போங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தைரியமாக போங்க, வந்து தைரியமாக போங்க. வந்து ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார், ஆனால் ஞானமாக பேசணும், ஞானமாக பேசணும். அவங்கள வாதாடலாம் கூடாது, வந்து அன்பா சொல்லுங்க, சரி விட்டுருப்பா, அவனுக்கு வேண்டாம் விட்டுருப்பா சொல்லுங்க. வந்து ஆகவே ஒருவேளை உங்களுக்குள்ளே ஊழியத்துடைய காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்து கொண்டே இருந்தால் இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்காகவும் பேசப்படுகிறது. போகணும். ஆண்டவர் நமக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு பார்த்து பேசுகிறார். வீட்டுக்குள்ளே இருக்காதே, வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்காதே, செய், ஆண்டருக்கா ஏதாவது செய். ஒரு சுவிசேஷத்துக்கு போ, இல்லை கூடி ஜெபம் பண்ணு, இல்லை ஊழியக்காரை இணைந்து போ, ஏதாவது செய். உனக்கு நேரம் கிடைக்கும் போது பயந்து கொண்டு இருக்காதே. உனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை, உனக்குள்ள இருக்கிற வரத்தை நீ கட்டி எழுப்பு. கர்த்தருக்காக ஏதாவது செய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார் என்றால் இது உறுதிப்படுத்திக்கொள், கர்த்தர் நடத்துவார். ஆமென். அங்க பார்க்கும்போது அவர் சொல்ற, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகவே பிதா என அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுக்கு சொல்கிறாரு, பிதா இந்த உலகத்துக்கு என்னை அனுப்பினார். ஆகவே என்னை அனுப்பின நோக்கத்தை உங்க எல்லாருக்கும் நான் போதித்திருக்கிறேன்.
நீங்க என்ன செய்யுங்க, என்ன அவர் அனுப்பினது போல நான் உலகத்துக்குள்ள உங்களை அனுப்புகிறேன். அல்லேலூயா. எதுக்கு? அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறது தான், அவர் ராஜ்யம் கட்டப்படுவதற்கு தான், இல்லையா? ஆகவே ஒவ்வொருக்கும் பாவம் மன்னிப்புக்கென்று என்ன பண்ணுங்க, நீங்க ஞானஸ்நானம் கொடுத்த சீஷர் ஆக்குங்க தான் சொல்கிறார். எல்லாரும் அவருடைய சீஷர், இயேசு கிறிஸ்துவோட சீஷர். நாம் எல்லாம் ஒரே பிதாவுடைய தேவனுடைய பிள்ளைகள், எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். ஆகவே ஆண்டவர் இந்த நாட்களே நம்மோட பார்த்து பேசுகிறார். முதலாவது நீ எதில் பயந்து கொண்டிருக்கிற? உனக்கு சமாதானம் உண்டாகட்டும், உனக்கு சமாதானம் உண்டாகட்டும். அடுத்து மறுபடி பார்த்து சொல்கிறாரு, உனக்கு சமாதானம் உண்டாகட்டும். எதற்காக உன்னை அழைத்தனோ, எதற்காக உன்னை தெரிந்து கொண்டோ அதை போய் செய்யப்போ, நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன கற்பித்து கொடுக்கிறாரோ, நமக்கு என்ன உணர்த்துகிறாரோ அந்த காரியத்தை அவருக்கென்று நாம் தைரியமாக செய்வோம். அதுதான் பரலோகத்தில் கொண்டு போகும். மகிழ்ச்சியாக இருப்பதும் நன்மை செய்த காட்டில் ஒன்றுமில்லை. மற்றவர்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதே பெரிதான நன்மை. ஏன்னா அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகும். அல்லேலூயா. ஆகவே சரி, இப்போ இந்த காலகட்டத்தில் அங்கே பார்க்கும்போது அது கீழே சொல்கிறார், எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவளுக்கு மன்னிக்கப்பட்டு சொல்லுகிறார், இல்லையா? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவங்களுக்கு ஜெபிக்கும் போது உன்னுடைய பாவம் ஆண்டவர் மன்னிப்பார் என்று சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கொள்ளும் அது மன்னிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளாதால் மன்னிக்கப்படாது. அப்போ மனந்திரும்பலுக்கான வார்த்தையை நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு சொல்ல வேண்டும். சரி, இதன் பிறகு 26வது வசனம் வாசிக்கிறீங்களா யாராவது? அதே அதிகாரத்தில் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். ம் 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 அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இது எப்படி நடக்கிற காரியம்? இந்த நாட்களில், இந்த நாள் அந்த நாள் நடந்த சம்பவம். உயிர்த்தெழுந்த ஈஸ்டருக்கு அடுத்து 8வது நாள், இல்லையா? அப்போ 5ஆம் தேதி தான் ஈஸ்டர் நடந்து, இன்னைக்கு 12ஆம் தேதி, 8 நாள் ஆகுது. அப்போ இன்று மாலை நடந்த சம்பவம் அந்த நாளில் தான் இப்போ இங்கே சொல்லப்பட்டுகிறது. அப்போ இங்கே பார்க்கும்போது மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு, அப்படின்னாக்க கடந்த சண்டேயும் இந்த சண்டே என்ன பார்த்தா 8 நாள் ஆகுது, இல்லையா? போன ஞாயிற்றுக்கிழமைலேருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை 8 நாள் ஆகுது. அப்போ கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாம் நாள் மாலை வேளையிலே ஆண்டவர் சீஷ தம்மலுக்கு வெளிப்படுத்தினார். அடுத்த வாரம் அப்படி, இப்போ இந்த வாரம், இப்போ போன வாரம் தான் ஈஸ்டர் தான், இந்த வாரம், இல்லையா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 8வது நாளிலே மாலை வேளை திரும்பவும் ஆண்டவர் அவங்க என்ன பண்ணாரு, சந்தைக்கு கடந்து வருகிறார், இல்லையா? சரி, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். இப்போ எப்படி இருக்கிறாங்க? திரும்ப அந்த வாசனத்தை வாசிங்க. எங்கேயோ கவனம் எங்கேயோ போய்க்குது. ஆண்டவரே, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். எங்க இருந்தாங்கப்பா? 8 நாளைக்கு பிறகு திரும்பி எங்க இருக்கிறாங்க? அதுக்கு முன்னாடி வர என்ன சொன்னாருங்க? சமாதானம் என்று சொன்னார். தைரியப்படுத்தினாரா? அடுத்து சமாதானம் சொல்லி என்ன பண்ணாரு? பிதா என் அனுப்புது போல நான் உங்களை அனுப்புகிறேன், நீங்க போகணும், வெளியே தைரியமா வாங்க என்று சொன்னாரு. ஆனா மறுபடியும் 8 நாள் பொறுத்து எங்க இருக்கிறாங்க? வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. திரும்ப வீட்டுக்குள்ள இருக்கிறது என்ன காரணம்? அங்க ஒருத்தர் வராரு. வாசிங்க, கண்டினியூ. வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. இப்போ 8 நாளைக்கு பிறகு கதவுகள் பூட்டப்படுதுன்னு, இல்லையா? பூட்டப்பட்டு இருந்து அப்போது இயேசு அவர்கள் அப்பொழுது நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். திரும்ப என்ன சொல்றார்? வந்து சமாதானம் சொன்னார். திரும்ப சமாதானம் சொன்னார். இப்போ என்ன விஷயம்னா, அந்த நாளில் முதல் வாரத்திலே அன்னைக்கு தோமா அங்கே இல்லை. அவர் என்ன செய்யல? அங்கே இல்லை. அப்புறம் ஆண்டவரை கர்த்தரை கண்டமே என்று சொல்லும்போது அவர் நிறைய காரியத்தை பேசுகிறார். 25 வசனம் வாசிக்கலாம். அதிகாரத்தில் 25வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணி உண்டானால் காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய
விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்றது யாரு? தோமா. அங்கே சீஷர்கள் கூடி இருக்கும்போது தோமா மிஸ் ஆயிட்டார். அன்னைக்கு அவர் இல்லை. அப்ப கர்த்தரை கண்டேன்னு சொன்ன உடனே இவர் சொல்றார், அதெல்லாம் சும்மா, நான் நம்பவே மாட்டேன். இப்போ வந்தாருப்பா, கையை காமிச்சாருப்பா, விலா எலும்பு காமிச்சாரியா. எதை காமிச்சாரோ அந்த கையில என் விரல வச்சு பார்ப்பேன், அவர் விழாவில் அங்கே விரல் வச்சு பார்த்தாலும் இதை பண்ணாலும் நான் அதை நம்ப மாட்டேன் என்று உறுதியாக சொல்கிறார். இப்போ ஏற்கனவே பயத்தில் இருந்துங்க, கர்த்தரை கண்டேன்னு சொன்ன உடனே இவர் வாதாடுறாரு, கண்டிப்பாக இருக்கே இருக்காது சொல்லு. திரும்ப சீஷலுக்கு ஒரு பயம், இவ சொல்கிறது உண்மையாக இருக்குமோ, ஒரு எப்படி இருக்குமோ, ஒரு தயக்கம், திரும்பமாக ஒரு தயக்கம், தைரியமாக வெளியே போக மனசு இல்லை. ஏன்னா சீஷல் இவர் ஒரு ஆளாச்சே, இவர் சொல்றாரு வித்தியாசம் இருக்கு சொல்லி மீண்டுமாக ஒரு பயம் வருகிறதுனால அவங்க மீண்டுமாக பூட்டப்பட்டு, கதவு திறந்தாலும் பரவாயில்ல, பூட்டப்பட்டு வீட்டுக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. அப்போ தோமா மித்தும் அங்க ஒரு ஆள் மிஸ் ஆனதுனால அந்த ஒரு ஆள் மித்து என்ன பண்ணுது, என்ன ஆகுது, திரும்ப ஒரு குழப்பமாகுது. திரும்பவும் அவங்க ஒரு குழப்பமாகுது. வீட்டில் 4 பேர் இருப்போம், ஒரு ஆள் இல்லை, ஏதோ ஒரு காரியம் நடக்குது, அவர் வருவார், அதெல்லாம் சொல்றதெல்லாம் நம்பிக்கை என்கிட்ட பேசக்கூடாது, அப்படி ஒருத்தர் மட்டும் சொல்றான்னு வச்சுக்கோ, இல்லைப்பா நாங்கள் பார்த்தோம். அப்போ நடந்த சம்பவத்தை அதே ஆள் திரும்ப வந்து அவர் இருக்கும்போது சொல்லும்போது தான் அவர் நம்புவார். அல்லையா? ஆகவே எல்லாருக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும், எல்லாருக்குள்ளே ஒரு தைரியம் வரணும், எல்லாருக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும். ஆகவே ஆண்டவர் அவங்களை எந்த நோக்கத்துக்கு அழைத்தாரோ, எந்த நோக்கத்துக்கு தெரிந்து கொண்டாரோ அது நிறைவேறும்படி அவர்களை ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். அல்லையா? அப்போ அவங்களுக்கு வேண்டியது முதலாவது சமாதானம். எப்பா நான் இருக்கிறேன், பயப்படாதே, பயப்படாதே, அந்த நாட்கள் உங்களோடு இருந்து போல இந்த நாட்கள் இருக்கிறேன், நான் மரித்தான உயிரோடு எழுந்துட்டு சொல்லி தன்னை காமிக்கிறார். முதலாவது உங்களுக்கு சமாதானம் வேணும். முதல்ல வெளியே வா, அந்த பயத்திலிருந்து வெளியே வா. என்னவோ ஒன்று பயமுறுத்தி கொண்டிருக்குதா, வெளியே வா ஆண்டவர் நீக்கு சொல்கிறார். அல்லையா? அப்ப மீண்டும் பார்த்து அந்த ஒரு மனிதனுக்காக மீண்டும் என்ன பண்ணாரு ஆண்டவர், அங்கே அவங்க நடுவே வந்து நிற்கிறவங்க சமாதானம் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் ஒருவரையும் இழக்க விரும்பவில்லை. தாம் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் ஒருவரையும் அவர் இழக்கவில்லை. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அனைவருமே நேசிக்கிறார். அவர்கள் பலமும் அறிவார், அவர்கள் பலவீனமும் அறிவார், பலவீனமும் அறிவார். அவர்களை பலப்படுத்த முடியாகவே, அவங்களுக்கு சமாதானம் கொடுத்து அவங்களை தைரியப்படுத்த முடியாகவே ஆண்டவர் தோமாமித்தும் மீண்டும் அங்கே என்ன பண்ணுகிறாரு, அங்கே தரிசனமாயிட்டு அவர் சொல்கிறார் இங்கே அவர்கள் கூட இருந்தால் கதவுகள் பூட்டப்பட்டிருந்து அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். மீண்டும் என்ன பண்ணாரு, சமாதானம் என்று சொன்னார். அப்புறம் தான் 27 வசனம் பார்க்கும்போது, பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவில் போடு, அவிவிசுவாசியாயிராமல் விசுவாசியா இரு. இன்னும் இவர் தான் குழப்பி விட்டார். தைரியப்படுத்தினால இவர் என்ன செய்யறாரு, மீண்டுமாக குழப்பி விட்டாரு. அப்ப சொல்றாரு வந்து, அவிசுவாசியாமல் விசுவாசியா இரு, பார், உன்னுடைய சந்தேகமா பாரு, பார்க்க வைக்கிறாரு. அப்பதான் தோமா சொல்கிறாரு 28 வசனத்திலே, தோமா அவருக்கு பிரதியுத்தரமாகவே என் ஆண்டவரே என் தேவனே என்றார். மனசு விட்டு பேசுறாரு. இப்பதான் ஏன் பார்த்துட்டாரு, உண்மையிலே ஆண்டவர் தான், உண்மையிலேயே ஆண்டவர் தான், இவர் கர்த்தர் தான் சொல்லி அறிந்த பிறகு அந்த அப்படியே சத்தம் போட்டு சொல்லி இருக்கலாம், ஆண்டவரே அப்படி சொல்லி இருக்கலாம் இல்லையா? பாருங்க, அப்போ அங்க தோமா அங்கே தன்னை மீறி அந்த சொல்ற வார்த்தை பெறுகிறோம், என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லுகிறார். இப்பதான் புரிந்து கொள்கிறார், இப்பதான் கர்த்தர் என்று அறிந்து கொள்கிறார், இப்பதான் புரிந்து கொள்கிறார். இப்பதான் தோமாக்கும் தைரியம் வந்தது. அல்லையா? அவர் கண்ட மாத்திரத்தில், அவர் காட்சி அளித்த மாத்திரத்தில் உள்ளுக்குள்ளே ஒரு சமாதானம் வந்த பிறகுதான் அங்க தைரியமும் வருது. என்ன பண்ணு, அங்க தைரியமும் வருகிறது. ஆண்டவர் இங்க சீஷைகளை தைரியப்படுத்துறாரு, சீஷர்களை தைரியப்படுத்துகிறாரு. எந்த காரியத்துக்கு நம்ம பயந்து இருக்கிறோமோ அந்த காரியத்திலிருந்து நம்ம விடுதலை கொடுக்க முடியாகவே ஆண்டவர் நமக்கு சமாதானமே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பயந்து பயந்து தைரியம் இல்லாம நமக்குள்ள இருக்க சமாதானமே போயிடுது. பயத்தினால சமாதானம் போயிடும்.
நாம் எல்லாரும் தைரியமே இருக்க வேண்டியதான். தைரியம் எங்க இருக்கும் அங்க சமாதானம் இருக்கும். சமாதானம் எங்க இருக்கும் அங்க தைரியம் இருக்கும். பார்த்துக்கலாம். அல்லேலூயா. சமாதானம் இருங்க, அவனை பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து நாட்கள் தைரியம் சொல்றாரு. ஆண்டவர் அந்த நாட்களில் தம்முடைய சீஷர்களுக்கு அங்கே சமாதானம் கொடுத்து தைரியப்படுத்தின போல இந்த நாளில் நம்மளை கொண்டு என்ன செய்ய திட்டம் எடுக்கிறாரோ அந்த காரியம் எல்லாம் நமக்கு என்ன பண்ணாரு, ஆண்டவர் தைரியப்படுத்த நமக்கு சமாதானம் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. ஆகவே சமாதான தேவன், அவர் சமாதான பிறகு நம்மளோட கூட இருக்கிறார். அல்லேலூயா.